ஸ்ரீ சௌந்தர்யலஹரி ஸ்லோகம் 7. இந்த ஸ்லோகத்தின் பதத்தை விளக்கமாக இப்பொழுது பார்க்கலாம். தேவியின் ஸ்வரூபம். தேவியின் சாக்ஷாத்காரம் சத்ருஜயம். க்வணத் சலங்கைகள் கிளுகிளுக்கின்றன. காஞ்சிதாமா தங்க ஒட்டியானம் பூண்டவளும். கரிகளப கும்பஸ்தனனதா யானையின் மஸ்தகம் போன்ற நகில்களால் சற்று வணங்கிய வடிவுடையவளும். மத்யே இடையில். பரிக்ஷீணா மிக மெலிந்தவளும். பரிணத சரச்சந்திரவதனா சரத்காலத்து பூர்ணச்சந்திரன் போன்ற முகம் படைத்தவளும். கரதளை கைகளால். தனுர்பானான் பாஷம் ஸ்ருணிமபி கரும்பு வில்லில் புஷ்பபானம் பாஷம் அங்குஷம் ஆகியவற்றை. ததானா தரிப்பவளும். புரமதிது முப்புறத்தை அழித்து பரமசிவனுடைய. ஆஹோ புருஷிகா ஆச்சரியமான அகம்பாவ வடிவில் உள்ள பராசக்தி. நக எங்களுக்கு. புரஸ்தாத் எதிரில். ஆஸ்தாம் எழுந்தருளட்டும். மணிபூரகச் சக்கரத்தில் தேவி எந்த ரூபத்துடன் பிரகாசிக்கிறாளோ அது இங்க வர்ணிக்கப்படுகிறது. மேருதண்டம் என்னும் முதுகு எலும்பிற்குள் சூக்ஷ்மமாக சுஷும்னா என்ற நாடி இருக்கிறது. இதன் இடையில் மூலாதார சக்கரமும் அதற்கு 4 விரற்கிடைக்கு மேல் சுவாதிஷ்டானமும் அதற்கு மேல் தொப்புளுக்கு எதிரில் மணிபூரகமும் ஹிருதயத்திற்கு எதிரில் அநாஹதமும் கண்டத்துக்கு எதிரில் விசுத்தியும் புருவ மத்தியில் ஆக்ஞையும் சிரசின் மேல் சஹஸ்ராரா சக்கரமும் உள்ளன. இவை யோகிகளுக்கு பிரத்யக்ஷம். மணிபூரகத்தில் திரிபுரானந்தகனான காமேஸ்வரனுடைய ஜீவநாடியாக தேவி விளங்குகிறாள். ஆஹோ புருஷிகா. ஆஹோ அல்லது ஆஹோ என்பது சாதாரணமாக ஆச்சரியத்தை குறிக்கும் சொல். இங்கு அது அகம் என்ற தன்னுணர்வை குறிக்கும். அதுவே தேவியின் ஸ்வரூபம். ஹஹமித்யேவ விபாவயே பவானீம். பவானியை அகம் என்னும் தத்துவமாக பாவிக்கின்றேன். இந்த 7வது ஸ்லோகமும் திருவாசகத்தில் உள்ள ஸ்லோகத்துக்கும் ஒரு சம்பந்தம் உள்ளது. அதன் ஸ்லோகத்தையும் அதன் பொருளையும் இப்பொழுது பார்க்கலாம். உடையால் உந்தன் நடுவிற்கும். உடையால் நடுவுள் நீ இருத்தி. அடியேன் நடுவுள் இருவீரும். ஆயுதங்கள். ஆசை வடிவான பாசம் இடது மேல் கையில். கோபமாகிய அங்குசம் வலது மேல் கையில். மனமாகிய கரும்புவில் இடது கீழ்கையில். 5 தன்மாத்திரைகளாகிய பானங்கள் வலது கீழ்கையில் உள்ளது. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹ.